தாத்தா வந்துட்டு நாட்டாமக்காரரு இருந்தவர், சன்னாசின்னு சொல்லிட்டு அவர் பேர். நிறைய இடங்களில் சன்னாசி கோயிலெல்லாம் இருக்குது. அது ஒரு வகையான சாமி பேர்னு வச்சுக்கோங்களேன். நம்ம தாத்தா வந்துட்டு 5 பொம்பளை பிள்ளைங்களுக்கு அப்புறம் 6ஆவதாக பிறந்தவர். 6ஆவதாக பிறந்ததுனால சாமி பேரை வச்சுட்டாங்க. ஏன்னா இந்த என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தாக்கா, சாமி இந்த முருகனுக்கெல்லாம் பார்த்தோம்னா 6 படையப்பன், 6 முருகன், இதெல்லாம் முருகனுக்கோ இல்லை ஒரு சில கடவுள்களுக்கு வந்து வைப்பாங்க. இந்த 6ஆவதுக்கும் 6ஆம் நம்பருக்கும் சாமிக்கும் சில சம்பந்தங்கள் இருக்குது. அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணுவாங்கனாக்கா, தாத்தா 6ஆவதாக பிறந்ததுனால சாமி பேராக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சன்னாசி அப்படின்னு சொல்லி பேர் வச்சுட்டாங்க. ஏன்னா சன்னாசி அப்படிங்கிறது சன்னதி அப்படின்னு சொன்னாவே கோயில்கள் சொல்லுவாங்க. இவங்களை எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே. இதனால வந்துட்டு இவர் பெரியாளாக வந்துட்டாரா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சிலருக்கு வந்து டவுட்டு. தாத்தா பேரெல்லாம் நிறைய